بسم الله الرحمن الرحيم. இறந்தவர்களுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறாங்க, இருக்குது. மூத்தா போன பிறகும் அவர்களுக்கு செயல்பாடு இருக்கிறது. மூத்தா போன பிறகும் உதவிகள் எல்லாம் செய்வார்கள். அதுக்கு நிறைய ஆதாரங்கள் வைத்திருக்கிறோம் என்று அவங்க என்ன செய்வாங்க, நிறைய ஆதாரங்களை காட்டுவாங்க. என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னு கேட்டா, முக்கியமான அவங்களுடைய ஆதாரம் இந்த மேராஜை எடுத்துக்கிறாங்க. மேராஜ் சம்பவத்தை வைத்துக் கொண்டு எதுக்கு சொல்றாங்கிறது வேற. இவங்க அதை பெற வேண்டிய படிப்பினெல்லாம் பெற மாட்டாங்க. அதுல இருந்து எப்படி இந்த கபருக்கு இதை வளைக்கலாம், எப்படி இந்த சமாதி வழிபாட்டை நியாயப்படுத்தலான்னுகிட்டே அந்த குறுக்கு புத்தியில பார்க்கும் பொழுது எப்படி ஐடியா வருது தெரியுமா? பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனார்கள். போகும் பொழுது என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு வானத்தில் ஒரு நபியை பார்க்கறாங்க. ஒவ்வொரு வானத்தில் என்ன செய்யறாங்க, மூசா நபியை பார்க்கறாங்க, ஈசா நபியை பார்க்கறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க, இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க. இப்படி ஒவ்வொரு வானத்திலும் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு நபியவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலோட போறாங்கல்ல பார்க்கறாங்க. பார்க்கறாங்கன்னு மட்டும் சில அறிவிப்புல வரும். சில அறிவிப்புல அவங்க வாழ்த்தே சொல்லுவாங்க, மர்ஹபன், உங்களுக்கு அருமை மகனே வருக, நல்ல மகனே வருகன்னு சொல்லி என்ன செய்வாங்க, மர்ஹபன் பில் இப்னி சாலிஹி, நல்ல மகன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனே என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மகனேன்னு கூப்பிடுவாங்க. மத்த எல்லாரும் சகோதரரே, மர்ஹபன் பில் அஹி சாலிஹி, நல்ல சகோதரரே வருகன்னு என்ன செய்வாங்க, மர்ஹபா சொல்லி வரவேற்பாங்க. யாரு, வானத்துல போகும்போது அந்த மலக்குமா அந்த நபிமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு என்ன செய்வாங்க, வாங்க வாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செய்வாங்க. இன்னும் சில அறிவிப்புகள்ல அவங்களுக்கு துவாவும் செய்வாங்க, நீங்க நல்லபடியா இருக்கட்டும், நல்லா உங்களுக்கு நல்லது தரட்டும் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு துவாவும் செய்வார்கள். யாரு, நபிமார்கள் துவா செய்வார்கள். இந்த சம்பவங்கள்லாம் நீங்க மேராஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா புகாரில பார்க்கலாம். நம்பரா வேணும்னா 349, 1636, 3342, 3394, 3437, 4709. இதுல எல்லாம் நீங்க இந்த சம்பவத்தை படிச்சீங்கன்னு சொன்னா இது எல்லாமே இருக்கும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கும். இதுல இருந்து என்ன பாயிண்ட் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஆட்கள் உசுரோட மூத்தா போயிட்டாங்களாம். பாயிண்ட் என்ன, இந்த ஆட்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்துல பார்த்தாங்கல்ல, இவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்களா, இறந்து விட்டார்களா? இறந்து விட்டார்கள். இறந்து விட்ட பிறகு ரசூலுல்லாஹ் வாழ்கன்னு சொல்றாங்க, அதாவது துஆ செய்யறாங்க, நீங்க நல்லா இருப்பேன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ஆளுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்றால், இறந்து போன பிறகு கூட அவர்கள் துஆ செஞ்சு நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்றாங்கன்னா, இறந்த பிறகு என்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கத்தான் செய்கிறது. இறந்த பிறகும் அவர்கள் என்ன செய்வாங்க, உதவிகள் எல்லாம் செய்வார்கள். இதுல இருந்து எங்களுக்கு தெரியவில்லையா அப்படின்னு கேட்பார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வை சந்திக்கும் போது அவங்களுக்கு 50 நேர தொழுகைய அல்லாஹ் கடமையாக்குறான். அவங்க 50 நேர தொழுகையோட வரும் பொழுது இடையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிமறித்து என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு என்னப்பா உம்மத்து தாங்க மாட்டாங்க, நான் நிறைய அனுபவப்பட்ட ஆளு, 50 வக்துனா நிக்காது, நீ போய் குறைச்சி கேளுன்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. இப்படியே ஒரு திருப்பி போயிட்டு கடைசியா என்ன ஆயிரும், 5 வக்துல வந்தோடனே இனிமே நான் போய் கேட்க மாட்டேன், இதையும் குறைக்க சொல்லுவார் மூசா நபி. இதுவும் உம்மத்துக்கு சரிப்பட்டு வராதுண்டு, இதுக்கு மேல நான் வெக்கப்படுறேன், மறுபடியும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துருவாங்க. இது சொல்லுவாங்க. பாத்தீங்களா, மூசா நபி இறந்து போயிட்டாரு, இறந்து போனவர் எப்படிலாம் உதவி செய்யறாருன்னு பாருங்க. 50 வாங்கிட்டு வந்தா என்ன ஆயிருக்கும், 50 வாங்காம அவர் மட்டும் சொல்லலன்னா என்ன ஆயிருக்கும். இப்ப நமக்கு 50 தொழுகை கடமையா இருக்குமா இல்லையா? இந்த ஹெல்ப் யாரால் கிடைத்தது, இறந்து போனவர் ஹெல்ப் பண்ணாமையா இருந்தார், ரசூலுல்லாஹ் ஹெல்ப் பண்ணாரு, நமக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறாரு. இறந்தவர்கள் ஹெல்ப் பண்ணுவார்கள் என்பதற்கு இதை விட என்ன ஆதாரம் வேணும்? இறந்தவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதனால என்ன இருக்கு, இது ஒரு ஆதாரமா அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபூர்ல தொழுது கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு தடவை சொல்லுவாங்க. இது முஸ்லிம்ல 4380, 4379 அடுத்தடுத்த ஹதீஸ்கள்ல இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன வரும்னா, நபிமார்கள் கூட்டம் எல்லாம் இருந்துச்சு. அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எல்லாரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் நான் இமாமாக நின்று அவங்களுக்கு நான் தொழுகை நடத்தினேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப என்ன வழங்குது, நபிமார்கள் எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, தொழுகை ஜமாத்துல கலந்துக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இமாமாக்கிட்டு இருக்கிறாங்க, பாங்க இகாமத்தெல்லாம் சொல்லி அது ஒரு உலகம் நடந்துகிட்டே இருக்கிறது. எல்லாமே என்ன இருக்கு, மூத்தெல்லாம் போயிடல, உசுரோடு தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் போய் பாக்குறாங்க, தொழுதுட்டு இருக்கிறத பாக்குறாங்க, ஜமாத் தொழுகை கூப்பிடுறாங்க, எல்லாரும் நிக்கிறாங்க, மேல போய் பாக்குறாங்க, எல்லாமே நடக்கிறது. இந்த மாதிரியான சம்பவங்கள்ல என்ன செய்யறாங்க, எடுத்து சொல்வார்கள். இதை பார்க்கும்போது என்ன செய்யுது, ஆமா இறந்து போயிட்டாங்க, இப்ராஹிம் நபி பேருக்கா செய்யறாங்க, இறந்துதான் போயிட்டாங்க. இந்த சொன்ன எல்லா நபிமார்களும் ஈசா நபியை தவிர
ஈசா நபி ஒரு ஆள் உயிரோட உள்ள ஆள் இருக்கிறாரு. ஈசா நபி இதெல்லாம் இறந்து போயிட்டாங்க. அப்ப இறந்து போன ஆட்கள்லாம் அங்க பார்த்திருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க, சலாம் சொல்லி இருக்கிறாங்க, ஒருத்தர் பேசி இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்படின்னா இறந்த பிறகு அவங்களுக்கு செயல்பாடு இருக்குதுங்கிறது ஓரளவு கரெக்டா தானே இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நம்மளை குழப்பின போல ஆதாரங்களையும் மறக்கடிச்சிருவாங்க. இது அந்த ஆதாரத்துக்கே உள்ளதே இல்ல. இருந்தாலும் இப்படி சொல்லையில் என்னவாயிரும் இருக்குமே, கரெக்ட் தானே. இப்ப ஏன் செய்ய மாட்டாங்க? ரசூலுல்லாஹ் உதவி செஞ்ச மாதிரி மூசா நபி உதவி செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சாலும் நபிமார்கள் தான் கூப்பிடணும். தர்காவில் நபிமார்கள் கட்டல. இவன் இப்படி சொல்லக்கூடியவன் நபிமார் மூசா நபிக்கு தர்கா கட்டணுமா இல்லையா? ஈசா நபிக்கு தானே கந்தூரி எடுக்கணும். ஈசா நபிக்கு கந்தூரி எடுக்கிறவன எல்லாம் என்ன செய்யறான்? காப்பின்னு சொல்லி போடுறான் கிறிஸ்தவர்களை. ஈசா நபி கந்தூரி எடுக்கிறவன் குற்றவாளி. இவன் என்ன செய்யறான்? அட்ரஸ் இல்லாத ஆட்களுக்கு தர்கா கட்டி வச்சுட்டு சப்பரம் எடுக்கிறாங்கிறான். அப்ப அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறான். சரி வச்சுக்கிடுவோம். அப்ப இதுல இதான் அர்த்தமா? மேராஜில் உள்ளதை அல்லாஹ் செஞ்சது அது அப்படியே உங்களை பார்த்தாங்கன்ற அர்த்தமா? அதுக்கு வேற அர்த்தம் கொடுக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அது என்ன அர்த்தம் கொடுக்கலாம் என்பதற்கு நிறைய சான்றுகள் நீங்க பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மேராஜ்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூத்தா போன நபிமார்களை பார்த்திருக்கிறாங்க. ஈசா நபியை நான் பார்த்தேன் அதையும் சொல்றாங்க ஒரு அறிவிப்புல. ரஅய்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா எல்லாம் பார்த்தேங்கிறாங்க. இப்போ மாலிக் இருக்காருல, ஹாசின் உன்னார், நரகத்தின் காவலாளி மலக்கு, அவரையும் பார்த்தேன். ஒரு தஜ்ஜாலையும் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. மேராஜ்ல யாரையெல்லாம் பார்த்தாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? தஜ்ஜாலையும் பார்த்தேங்கிறாங்க. இங்கதான் மேட்ரு. அப்ப அவுலியாக்கள்லாம் சாவல எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப தஜ்ஜாலு இன்னும் வரவே இல்லை, இனிமே தான் வரவே போறான். வராத ஒருத்தனை பத்தி தான் எல்லாரும் எச்சரிக்கை பண்ணி இருக்கிறாங்க. அவனை யாரு பார்த்தேங்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தேங்கிறாங்க. அப்ப தஜ்ஜாலையும் பார்த்தாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்ப இது நம்ம சிந்திக்கணும். தஜ்ஜாலையும் பார்த்தேங்கிறாங்க. அப்ப தஜ்ஜால் எப்படி இருப்பான்னு அவங்களுக்கு பார்த்தேன்னு வேற சொல்றோம். அடையாளம்லாம் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி கோலத்துல இருக்கிறதாவெல்லாம் பார்த்தேங்கிறாங்க. அப்ப தஜ்ஜாலை பார்த்தேன்னு சொன்னா நம்ம என்ன, தஜ்ஜாலும் இந்த மாதிரி ஹயாத்தோட இருந்து கொண்டு எல்லாத்துக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறான், தஜ்ஜால் அவுலியாவேன்னு கூப்பிடலாமா? ரசூலுல்லாஹ் பார்த்திருக்காங்கல்ல, பார்த்திருக்காங்க, இது பண்ணிருக்காங்க, அதையும் பார்க்கிறோம். அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மேராஜ்ல நாங்க போயிருக்கும் பொழுது இரத்த ஆறை நாங்கள் பார்க்கிறோம். அதுல ஒரு ஆள் நின்று கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அவர் இரத்த ஆறுல நிக்கிறாரு. இன்னொரு ஆள் என்ன செய்யறாருன்னா, நடுவுல நின்றுகிட்டு கல்ல குவித்து வைத்துக் கொண்டு இந்த ஆளு கரையேற வரும்போதெல்லாம் கல்லை விட்டு எரிஞ்சிட்டே இருக்கிறார். அப்ப இது ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. அவன் என்ன செய்வாங்கன்னா, அவரு வட்டி வாங்கி சாப்பிட்ட ஆளுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கப்படுது அப்படிங்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்கன்னு இது புகாரில 2085வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இதே கருத்துல இன்னொருத்தன் என்ன செய்யறான்னு கேட்டா, அவனுடைய தாடையெல்லாம் கிழிக்கப்படுற மாதிரி ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. இவன் யாருன்னு கேட்டா, இவன் தான் அவதூறுகளை பரப்பி விட்டு உலகம் போனா பரப்பினவன் அப்படிங்கிற மாதிரி காட்சியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். விடைய தெரிவதற்காக வேண்டி இதுகளெல்லாம் நீங்க என்ன செய்யணும், மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மேராஜ் போயிருக்கும் பொழுது ஒரு கூட்டத்திற்கு செம்புனாலான நகம் செம்புனால இருக்குது. அதை வச்சு என்ன செய்யறாங்க, மேலே கீழே அவனே கிழிச்சிக்கிறான். அவனே தன்னைத்தானே என்ன செஞ்சான், கிழிச்சு ரத்த விழாரா ஓடுகிறது. இவங்கெல்லாம் யாரு ஜிப்ரீல்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா, மக்களுடைய இறைச்சி சாப்பிட்டவங்க, அதான் அடுத்தவங்க புறம்பேசி தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அபூதாவுதுல 4232வது ஹதீஸ்ல இருக்குது. இதையும் பார்த்திருக்கிறாங்க. இதை ஞாபகத்துல வச்சுக்கிறங்க. அதான் நபிமார்களை மட்டும் பார்க்கல, இதையெல்லாம் பார்க்கறாங்க. அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொர்க்கத்துக்கு போனேன், மேராஜ்ல தான் சொர்க்கத்துக்கு போகும்போது அங்க ருமைசாங்கிற அந்த அம்மாவை நான் பார்த்தேன். சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சு எட்டி பார்த்தேன்னா அங்க யார் இருக்கிறா? ருமைசாண்டா அனசுடைய அம்மா, அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் அபூ தல்ஹாவுடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்கள சொர்க்கத்துல பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, பிலாலையும் நான் பார்த்தேன் எங்க சொர்க்கத்துல என்று புகாரில 3679 ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு தடவை சொல்றாங்க, முஸ்லீம்ல 4920 சொல்றாங்க, இத்தலாத்து பில் ஜன்னத்தை, சொர்க்கத்தை நான் எட்டி பார்த்தேன். ஃபரைத்து அக்ஸர் அஹ்லிஹா அல் ஃபுகரா, அதுல உள்ளவங்க அதிகமான பேர் ஏழைகளா இருந்தாங்க. வத்தலாத்து ஃபின்னாரி, நரகத்தையும் போய் எட்டி பார்த்தேன். ஃபரைத்து அக்ஸர் அஹ்லிஹா அன்னிசா, அதுல அதிகமா பெண்கள் தான் கிடந்தாங்க. நரகவாசிகள்ல அதிகமாக பெண்கள் இருந்ததை நான் பார்த்தேன். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அதே மாதிரி எதுக்கு உலகம் சேர்த்தா தான் உங்களுக்கு விடை கிடைக்கும். நிறைய சொல்லிட்டு மொத்தமா நான் சொல்றேன். அதே மாதிரி என்ன பாக்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்ல போகும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த வலது பக்கம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க, இப்படி இடது பக்கம் பார்த்துட்டு அழுகுறாங்க. இப்படி ஒரு காட்சியை காட்டுறான் அல்லாஹ். மேராஜுக்கு போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறாங்க. அவர் எப்படி பாக்குறாங்க,
வலது பக்கம் இப்படி எதி பார்த்துட்டு செய்யறாரு, அவர் சிரிக்கிறாரு. வலது பக்கம் பார்த்து பயங்கர சந்தோஷமா சிரிக்கிறாரு. இப்படி இடது பக்கம் பார்த்துட்டு அழுகுறாரு. என்னன்னு கேட்ட உடனே இந்த வலது பக்கம்லாம் இந்த சொர்க்கத்துக்கு போற ஆளுக்கு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வலது பக்கமா நிக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நரகத்துக்கு போற ஆளுகள் இந்த மாதிரி இடது பக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்கிறாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம் பார்த்து நம்ம மக்கள் எல்லாம் சொர்க்கவாசிகளா இருக்கிறாங்களே அப்படி சந்தோஷமா சிரிக்கிறாரு. இங்கிட்டு நீங்க பார்த்தா நரகவாசி கூட்டமா இருக்குதா, அதை பார்த்து அழுகுறாரு, நம்ம பிள்ளைங்க நரகவாசியா இருக்கிறாங்களேன்னு. அப்ப இப்படியான ஒரு காட்சியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் வந்து காட்டுறான். இப்ப இவ்வளவு இது மாதிரி நிறைய வச்சுக்கிறீங்களேன், இப்படி பல விஷயங்களை பாக்குறாங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் இந்த நபிமார்களை பார்த்ததுடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்குறது. எப்படி விளங்குது? ஒன்னு ஒன்னா போயிடுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை எடுத்துக்கிறங்க. வலது பக்கம் சொர்க்கவாசிகள் பார்த்தாங்க, இடது பக்கம் நரகவாசிகள் பார்த்தாங்க. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு எல்லாரும் போயாச்சு, அனுப்பியாச்சா? நரகவாசிகள் நரகத்துக்கு போயிட்டானா? இல்ல, இன்னைக்கு வரைக்கும் போகல. ரசூலுல்லாஹ் போகும் அப்பவும் போகல. இப்பவாச்சு நரகவாசிகள் யாரும் நரகத்துக்கு போயிட்டாங்களா? நரகத்துக்கு எப்ப போவாங்க? இனிமேல் எல்லாம் உலகத்தில் அழிச்ச பிறகு திரும்ப எல்லாத்தையும் எழுப்பி கேள்வி கணக்கெல்லாம் கேட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அதுக்கு பிறகுதான் நரகவாசி நரகத்துக்கு போவானா, சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போவானா? இப்பவே அவன் நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டானா? இப்ப யாரும் நரகத்துக்கும் போகவில்லை, சொர்க்கத்துக்கும் போகவே இல்லை. ஆனா நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் போகாம இருக்கும்போது நரகத்தில் கிடக்கக்கூடியவர்களை வந்து இந்த இடது பக்கம் பாக்குறாங்க, சொர்க்கத்தில் இருக்கிறவங்களை வலது பக்கம் பாக்குறாங்கன்னா அப்ப வந்து அந்த சொர்க்கவாசிகள் நம்ம எல்லாம் இருந்தோம்னு வைங்க, நம்மளையும் பார்த்திருப்பாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப நம்ம சொர்க்கவாசியா இருந்தோம்னு வைங்க, அந்த வலது பக்கம் இருந்த கூட்டத்தில் நம்ம இருந்திருப்போமா இல்லையா? சொர்க்கவாசியில் நம்ம சொர்க்கத்துக்கு போற ஆளா இருந்தா நம்மள எங்க இருந்தோம்? அங்க இருந்திருக்கிறோம். அல்லாஹ் அப்ப நரகவாசியா இருந்தோம் வைங்க, இந்த பக்கம் இருந்திருப்போமா இல்லையா? இடது பக்கம் பார்த்து அழுதாருல, அதுல இருந்திருக்கிறோம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தது வந்து நம்மளே எங்கிட்ட வந்து பார்த்திருக்கிறாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்மளையும் பார்த்திருக்கிறாரு. ஒன்னு வலது பக்கம் பார்த்திருப்பாரு, இல்லாட்டி இடது பக்கம் பார்த்திருப்பாரு. அப்ப நம்மளை பார்த்து நம்மளையா? நம்ம தான் வரவே இல்லையே, நம்ம தான் பிறக்கவே இல்லையே. அவர் போகும்போது அவர் ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போற காலத்தில பாக்குறாங்க. மேராஜுக்கு போகும்போது அவருக்கு அவருடைய சந்ததிகள்ல எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க அத்தனை பேர் இந்த பக்கம் பாக்குறாரு. அவர் சந்ததிகள்ல எத்தனை பேர் நரகத்துக்கு போவாங்களோ அத்தனை பேர் இந்த பக்கம் பாக்குறாருன்னா அந்த சந்ததிகள்ல உள்ளவர்களை நாமும் அடங்குமா இல்லையா? கியாமத் நாள் வரைக்கும் வருவாங்களே அவங்களும் அடங்குவாங்களே, இனி வர இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? ஒண்ணு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் காட்டினானே அந்த காட்சியில யார் இருப்பா? கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடியவர்கள் எல்லாம் இருப்பார்கள். அப்ப பார்த்தாங்கன்னா நம்மளையா பார்த்தாங்க? இல்ல, நம்மை வரமுந்திய இருக்கிற மாதிரி காட்டுவான் அல்லாஹ். பார்ப்பது என்பது வேறு, அவன் நினைத்தால் இல்லாததையே இருப்பதாக எடுத்து காட்டுறதுக்கு வல்லமை உள்ளவன். பிறக்காததையே எடுத்து கொண்டாந்து அவன் பார்ப்பதற்கு என்ன அவன் வந்து சக்தி உள்ளவன் அப்படின்னு விளங்கி கொள்றான். இது ஒரு ஆதாரத்துக்கு வச்சுக்கிறங்க. அதே மாதிரி வந்து சொர்க்கத்துல போய் எட்டி பாக்குறாங்க, ஏழைகளா இருந்தார்கள் இருக்குது. அப்படின்னா சொர்க்கத்துக்கு எல்லாரும் போன பிறதான பார்க்கல. ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துல எட்டி பார்த்தாங்க. எட்டி பார்க்கும் பொழுது சொர்க்கத்துல ஒத்தருமே இப்ப இல்ல, ரசூலுல்லாஹ் இருக்கும் போதும் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்த்தாங்களே அப்பவும் சொர்க்கத்துக்கு யாரும் போகவே இல்லை. எப்ப நம்ம சொர்க்கத்துக்கு எல்லாம் போவோம்? மஹ்ஷர்ல தான் போவோம். நியாய தீர்ப்பு வழங்கின பிறகுதான் நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க. அப்ப ஒருவரும் சொர்க்கத்துக்கு போகல என்னும் போது அங்க ஏழைகளாகவே சொர்க்கத்துல இருந்தார்கள் என்று இப்படி பார்க்க முடியும். ஆனா பார்த்தது உண்மை. பார்த்ததுக்கு மீனிங் என்னன்னு கேட்டா எடுத்து காட்டுவது. அது பார்ப்பதல்ல, அங்க இருந்தாங்க அதே பார்க்கறது இல்ல, இல்லாததையும் அல்லாஹ் எடுத்து காட்டுவான். நாளைக்கு நடக்க போறதையும் இன்னைக்கு இந்த ஆளுக்கு பாருன்னு எடுத்து காட்டுவான் அல்லாஹ். எடுத்து காட்டுதல் என்பது வேறு, பார்க்கிறது என்பது வேறு. எடுத்து காட்டுறது சம்பந்தப்பட்டவருக்கு தெரியாது, அந்த மாதிரிலாம் அல்லாஹ் எடுத்து காட்டுவான். இப்ப உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துல பாக்குறாங்களா? வந்துட்டு பிலால்ட்ட சொல்றாங்க, என்னப்பா அவனை எங்க பார்த்தேன்னு. ஆமா நான் தான் போயிட்டு இருந்தேன் அப்படி சொன்னார் அவரு. அவருக்கு தெரியல, அவர் தான் பார்த்திருக்காங்க, அவருக்கு தெரியல. பாருங்களேன், பார்த்தது அவரை, அவர் இங்க இருக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து அவர் முந்திக்கிட்டு சொல்லியிருக்கணும், உங்களுக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் பாத்தீங்களா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணுமா இல்லையா? யார பார்த்தாங்களோ அவற்றை வந்து இங்க வந்து சொல்லும் போது அப்படியா நான் என்னையா பாத்தீங்க அப்படி ரொம்ப சந்தோஷமா அப்படி சொல்றாங்க. அந்த உமர்ட்ட சொல்றாங்க, ஒன்னும் மாளிகையை பார்த்தேன், பயமா இருந்துச்சு, ரோசக்காரன் சொன்னேன் அப்படின்னு எனக்கு தெரியுமே அப்படியே சொன்னார் அவரு. அப்படியான அவர் புதுசா கேட்கிறாரு. அப்ப யார பாக்குறாங்களோ அங்க பார்த்தது அவங்களாக இருப்பார்களே. ஆனால் இங்க வந்து எதுக்கு அவருக்கு தெரியாம இருக்கு? என்னைய பார்த்தாங்கன்னா எனக்கு தெரியாம அப்படி இருக்கு. என்னைய வந்து ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, நீ என்னப்பா அப்படி அமல் செய்யற, நீ என்னத்தினால உன்னை நான் அந்த மாதிரி பார்த்தேன் உடனே நான் எப்ப ஒழு செஞ்சாலும் 2 ரக்காத் தொழுதுருவேன் அப்படின்னு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பாக்குறோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்கன்னு வருது,
ஆனா ஒருத்தருமே உண்டாகவில்லை. வேணா எது வரைக்கும் வேணா உண்டாயிருக்கு, ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் இருந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வேண்டா உண்டான மக்கள் சொல்லிக்கலாம். அவங்கள மட்டும் அவர் பார்க்கலையே, கியாமத் நாள் வரைக்கும் உள்ள எல்லாரையுமே பார்க்கிறாரு. எல்லாரையும் பார்த்தாருங்கும் போது பார்க்கவில்லை, எடுத்து காட்டுவான் அல்லாஹ். இப்ப நீங்க ஒரு பில்டிங், ஒரு காலி இடம் இருக்கிறது, அதுல ஒரு 5 கோடி ரூபாய்க்கு பெரிய பில்டிங் ஒன்று கட்ட போறீங்க, பல விதமான வசதிகளோட கட்ட போறீங்க. அது வரும்போது இன்னைக்கு 3D ஒர்க்ல போட்டு காட்டுறானே, ஒரு என்ஜினியர் போட்டீங்கன்னா என்ன செய்வான் அவன், கரெக்டா இது போட்டு என்ன செய்வான், படம் போட்டு காட்டிடுவானா இல்லையா, இந்த கிச்சன் தான் இருக்குது. இந்த மாதிரி வரவே இல்லை இந்த கட்டடம். வர்றதுக்கு முன்னாடி இந்த தரையில உள்ளது வரைக்கும், ஒரு ஜன்னல் வரைக்கும், கலர் வரைக்கும் அனைத்தையும் போட்டு இவன் கொண்டாந்து இந்த இருக்கும் பில்டிங் கொண்டாந்து காட்டுறான். இவன் எப்படி காட்டுறானா, இவன் வந்து டூப்ளிகேட்டா இவன் காட்டுறான், அல்ல ஒரிஜினலாவே காட்டுவான். அதான் வித்தியாசம். என்னது, நமக்கு காட்ட முடியுதா இல்லையா? நாளைக்கு ஒரு பில்டிங் உண்டாக முன்னாடி இந்த பில்டிங் இப்படித்தான் இருக்கும், ரோடு இப்படித்தான் இருக்கும், இதனுடைய பார்வை லுக் இப்படித்தான் இருக்கும், மேல இருந்து பார்த்தா இப்படித்தான் இருக்கும், சைட்ல இருந்து பார்த்தா இப்படித்தான் இருக்கும், அப்படிங்கிற லைட் போட்டா இந்த மாதிரி இருக்கும், லைட் போடாது இந்த மாதிரி இருக்கும் என்று அது உண்டாவதற்கு முன்னாடி நமக்கு பார்க்க முடியும் என்றால், நமக்கு தயாரிக்க முடியும் என்று சொன்னால், படைத்த இறைவனுக்கு வந்து ஒரு மூசாவை வந்து கொண்டாந்து காட்டுறது பெரிய விஷயமா? அதனால 3 இடத்துல பாக்குறாங்க மூசா நபிய. அதனால என்ன செய்யறாங்க, ரசூல் மேராஜி போகும்போது கபூர்ல தொழுகிற மாதிரி பாக்குறாங்க. அப்புறம் வந்து பைத்துல் முகஸ்ஸர் ஜமாத்துல வந்து கூட்டம் பண்ணிட்டு அவர் ஒரு ஆளா வந்து நிக்கிறாரு, அங்க கூட அங்கேயும் நிக்கிறாரு. அப்ப ஒரே ஆளைய 3 இடத்துலயும் பாக்குறோம். என்ன காரணம்? இருக்கிற மாதிரி அல்லாஹ் எடுத்து காட்டுவான். அல்லாஹ் என்ன செய்யறான், அவன் வந்து நபிகள் நாயகத்தை கூட்டிட்டு போறதுனால அவன் என்னென்ன மாதிரி காட்சிகளை காட்ட நினைக்கிறானோ எடுத்து காட்டுறான். அப்ப இந்த மாதிரி இந்த ருமைசாவை பார்த்தது, நரகவாசிகள் அதிகமா பார்த்தது, அது மாதிரி தண்டனை கொடுக்கப்படுறதெல்லாம் பாக்குறாங்கல்ல, இன்னென்ன குற்றத்துக்கு இன்னென்ன தண்டனை அதெல்லாம் கொடுத்தாச்சா? கல்லோடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா, நான் கருத்துக்கிட்டு இருக்கிறாங்களா, அவன் கிழிச்சுக்கிட்டு போயிருக்கிறான், எவனாச்சும் இருக்கிறான் இப்ப நரகத்துல? இல்லையே, நியாய தீர்ப்பு நாளுக்கு அப்புறம் தானே எல்லாமே. எவரும் இந்த நரகத்துக்கு ஒருவரும் போகவில்லை. இப்ப ரசூலுல்லாஹ் உன்ன சொர்க்கத்துக்கு போகலையே, ஒரு நபி உன்ன சொர்க்கத்துக்கு போகலையே. அப்ப எல்லாரும் எப்ப போறோம்? அன்னைக்கு தான் விசாரிக்க போறோம், ஹவுலுல் கௌசர் நிற்போம், அல்லாஹ் வந்து தீர்ப்பளிப்பான். அந்த எல்லாம் அப்படித்தான் நமக்கு சம்பவம் வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு போகலங்கும் போது, ஒரு நபியும் போகலங்கும் போது, ஃபிரௌன் அபூஜஹல் ஒருத்தன் நரகத்துக்கு ஒன்னும் போகலையே. எல்லாம் எப்ப போறாங்க? நியாய தீர்ப்பு நாளுக்கு அப்புறம் தான் போக போறாங்க. அப்ப நியாய தீர்ப்பு நாளுக்கு அப்புறம் போகக்கூடியதா இருக்கும் போது இப்ப எப்படி பார்த்தாங்க? இதே மாதிரி தான் இதுவும். அதை மட்டும் ஒழுங்கா விளங்குறமா இல்லையா? மூசா நபியை பார்த்தாங்க, ஈசா நபியை பார்த்தாங்கன்னு சொன்னா அது எப்படி விளங்குனே? அவங்களே பார்த்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது. எப்படி பிலாலை பார்த்து விட்டு அவரை பார்த்ததாக ரசூலுல்லாஹ் அவருக்கு தெரியாம இருந்துச்சோ, இந்த ருமைசாவை பார்த்து விட்டு சொர்க்கத்துல இந்த அனசுடைய அம்மாவை பார்த்துட்டு அவங்களுக்கு இவங்க தான் வந்து தகவல் சொல்றாங்களோ, அந்த மாதிரி தான் இதையும் புரிந்து கொள்ளணுமே தவிர அவங்களே இருந்தாங்கன்ற அந்த அர்த்தம் வராது. சரி, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோமே, அவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க தானே, சரிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒத்துக்குருவோம். எப்ப ஹெல்ப் பண்ணுவாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் காட்டுனானோ பார்த்தாங்களோ, நேர கண்ணுக்கு நேரம் தெரிஞ்சுட்டாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு வர உன் நாவு 2 கொண்டு வந்து என்ன செய்யறது? நேரம் முடிஞ்சுக்கு முன்னாடி வந்து தர சொல்லி வாங்கிக்கிறோமே. ரசூலுல்லாஹ்வுக்கு கூட எப்படி உதவி செஞ்சாங்க அவங்க? ரசூலுல்லாஹ் உதவி செய்ய நினைக்கும் போது கூட எப்படி உதவி செஞ்சாங்கன்னா, அவங்க தோற்றத்துல இவங்க வர்றாங்க, நேர பாக்குறாங்க, இவர் மூசா இவர் ஈசான் அடையாளம் காண்ற மாதிரி பேசிக்கிறாங்க, பேசிக்கிட்டு துவாவெல்லாம் செய்யறாங்க, 5 தடவை திருப்பி இவர் அனுப்புறாங்க, அதுக்கப்புறம் தொழுகையெல்லாம் குறைக்கப்படுது. இப்படிதானே உதவி செஞ்சாங்க. அப்படி செய்ய சொல்ல நாங்களும் ஏத்துக்கிறோமே. அப்துல் கார் ஜிலானி வர சொல்லு, நான் என்ன செய்யறேன், அப்துல் கார் ஜிலானி ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் அப்படின்னு கூப்பிடுறேன், வரட்டும், அவரு என்னப்பா கஷ்டம் என்று கேட்கட்டும், நான் முறையிடுறேன், அவர் எடுத்து பாக்கல ரூபாய் எடுத்து தரட்டும், வாங்கிக்கிறேன்னு தப்பா? இது தப்பு இல்லையே. கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு உதவி செய்வாரையானால் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தானே உதவி செஞ்சாங்க. இதுல உள்ள சம்பவங்கள்ல நபிமார்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னதா இருந்தாலும் உதவி செஞ்சதா இருந்தாலும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தானே செஞ்சாங்க. கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வர சொல்லு. அப்படி ஒன்னும் வரக்கா நம்ம யாரையும் நீ பார்க்கவே இல்லையே. நீ எந்த ஒளியாட்ட கேட்கறீங்க? எந்த ஒளியாவை நீ பார்த்த? எந்த ஒளியா உன்கிட்ட வந்தாரு? எந்த ஒளியா உனக்கு தந்தாரு? ஒண்ணுமே இல்ல. இது நாம கேட்கிறவங்க நேரடியா தந்தா நம்ம ஏடிஎம் மிஷின்ல கூட வாங்கிட்டு வந்துருவோமே. போய் போறோம், மிஷின்ல போய் நிக்கிறோம், பணம் வேணுங்கிறோம், நம்பரை தட்டுறோம், 40,000 ரூபாங்கிற அட்டை கழிச்சு தேய்க்கிறோம், ரூபா வருது எடுத்து வச்சுட்டு வந்துடுறோமே. அது ஹராமா? மிஷின்ல கேட்டான்னு சொல்ல முடியுமா? ஏன்? அது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வருது. நம்ம மிஷின் வந்து பாக்கெட் தன்னால ரகசியமா வச்சிருந்தா நம்ம மட்டும் சிற்காய் போயிரு. நம்ம கேட்கிறோம், இந்த இப்படி நீட்டுது, வெளியே ரூபா வருது, எடுக்கிறோம், உள்ள வைக்கிறோம், அந்த மாதிரி தர சொல்லு, கபர்ல தர சொல்லு. இப்போ நம்ம மார்க்கத்துல ஹராம் கிடையாது. எப்ப ஹராம் இல்ல? ஒரு கபருக்கு போறோம், அதுல போய் அவுளியாவேன்னு கேட்ட உடனே ரூபா அப்படி வருது, மேல வருது, வாங்குற ஹராமா? மனுஷன் தர்ற மாதிரி தந்து வாங்கிட்டு வாங்க, அது ஹராமா ஆகாதீங்க. தந்தாங்க வந்து ஓட்டத்துக்கு வந்து வர்த்தனை செஞ்சு அதை வாங்கிட்டு வந்தா ஹராமாவுமா? ஹராமாகாது. புள்ள வேணுமா? அப்படி புள்ளையத்துக்கு தரட்டேன்,
வாங்கிட்டு வா, உள்ள வேணுங்கிறீங்கள, அப்புறம் உடச்சிட்டு இந்த குழந்தை பிடிச்சிட்டு போ. இது எப்படி இருக்கு? அல்லாஹ் தர்ற மாதிரி தர்றாங்க. நீங்க இவர் எப்படி தருவாரா? பணம் எப்படி வரும்னா, அல்லாஹ் எப்படி நினையாபுரத்தில் தருவான் அப்படி பணத்தை தருவாராம். அல்லாஹ் எப்படி நினையாபுரத்தில் குழந்தையை தருவார் அப்படி தருவாராம். பஞ்சாயத்து அதுல தானே இருக்கிறது. நமக்கு மனுஷன் தர்ற மாதிரி தானே உதவி செஞ்சிருக்கிறாங்க. இந்த நபிமார்கள் எல்லாம் உதவி செய்தார்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி உதவி செய்தார்கள்? மனிதர் மாதிரியே உதவி செய்தார்கள், பார்த்தார்கள், நேருக்கு நேரம் பேசினார்கள். இவர் அவரை பார்த்தார், அவர் இவரை பார்த்தாரு, மகனேன்னு கூப்பிடுற அளவுக்கு அறிமுகமாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி தான் உதவி செய்யறது தப்பு இல்லை நாங்க சொல்றோமே. அப்படி விதண்டாவாதமா சொன்னீங்களா? அப்படியே நிரூபிங்க. நாங்களும் கேட்கறோம், கூட்டிட்டு வா. நீ யார்கிட்ட கேட்கணுங்கிற அவர் இங்க கூட்டிட்டு வா, கேட்போம், அவருக்கு இருக்கான்னு பார்ப்போம். அவர் தரட்டு நானும் வாங்கிக்கிறேன், உனக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்க சொல்லு. அப்படி செய்யலாமா? அப்படி செய்ய தப்பாகுமா? அப்ப இவர் மனிதர்கள் மாதிரி தான் அங்க சம்பவங்கள் நடக்கிறது. உண்மையில பார்த்ததும் கிடையாது, எடுத்து காட்டுற விஷயம் தான் அது. இதையெல்லாம் எப்படி எல்லாம் எடுத்து காட்டினானோ, நாளை இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். படைச்ச உடனே ஒரு உடன்படிக்கை எடுக்கிறான். யார்கிட்ட எடுக்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இல்ல, எல்லாரையும் வெளியேற்றி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகிலிருந்து அவருடைய அத்தனை சந்ததிகளையும் வெளியேற்றி, அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் இறைவன் இல்லையா அப்படின்னு நல்லா கேட்டானாம். ஆமா என்று நம்ம எல்லாரும் சொன்னோம் அப்படின்னு நல்லா குர்ஆன்ல சொல்றான். அட நம்ம வரவே இல்லை, எப்ப எடுத்துட்டான உறுதிமொழியே இல்லாதாலே நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்கிறவனா இருக்கான. அவன் தான் நம்ம பிறக்கவே இல்லை, ஆதம் மட்டும்தான் இருக்கிறாரு. ஆதம் மட்டும் இருக்கும்போது அவர் முதுகு தண்டுல தான் அந்த விந்து, இந்த மரபங்கு தானே இருக்கும். அவர் வழியா தான் சங்கிலியா வந்துகிட்டு இருக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் அங்கதான் ஆதம் மட்டும் தான் இருந்திருக்கிறோம். அதனால அவளை வெளியேற்றி வச்சு போட்டு, என்னப்பா ஏத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் செய்யறான். கேட்டு மறுபடியும் உள்ள கொண்டு வச்சுட்டான். அது படைச்சவன் என்ன வேணாலும் செய்வான். ஒண்ணுமில்ல, மண்ணுல இருந்து அவரை படைச்சவருக்கு எல்லாம் பெரிய விஷயமா அவனுக்கு. அப்ப அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடமிருந்து சந்ததிகளை வெளியேற்றி நம்மள்ட்ட எல்லாம் பேசி உறுதிமொழி எடுத்தானே, நம்மள்ட்ட எடுத்தான். நம்மளா இருந்தோம், அவன் இல்லாம இருக்கும்போது நம்மள எடுப்பான். நம்ம பிறக்கவே இல்லை, நம்மளை உண்டாக்கி என்ன செய்வான்? அவன் ஒரு கேள்விகளை கேட்டு மரத்துக்கு அமைக்க வச்சுட்டான், உள்ளே ஆதமத்தை வச்சுட்டான். அது இப்ப கொண்டாந்து நம்ம பிறந்துகிட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் இப்ப இருந்தோமோ அவ்வளவு பேர் பிறந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய ராஜ்யத்தில் உள்ளது கொண்டு உதாரணம் காட்டுறான். செய்யுது அல்லாஹ் அவனுடைய ராஜ்யத்துல எதை வேண்டாம் என்னத்தை வேண்டாலும் செய்வான். அவனுடைய ராஜ்யத்தில் உள்ளதை கொண்டு வந்துகிட்டு செத்து போன ஆளுகளுக்கு சக்தி இருக்குன்னா எப்படி அது பொருந்தும்? இது மாதிரியான ஒரு அர்த்தமற்ற வாதங்களை தான் வைத்து என்ன செய்யறாங்க, மக்களை குழப்புறாங்க. இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்